தாரா வா 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 என்ன வா, பெரியம்மா? வா ஒண்ணு இல்லடி வா உட்காரு. உட்காருடி. எல்லாத்துக்கும் யோசிப்பா. இந்தா உளுத்தங்களி, இந்தா உனக்காக பெசல்ல செஞ்சது. இங்க அதுல இருக்கிற நல்லெண்ணெயோட அப்படி சேர்த்து திங்கணும். அப்பதான் உடம்புக்கு நல்ல வலு சேரும். இந்தா நீயும் சாப்பிடு. எனக்கு எதுக்குக்கா? நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி கை கால் வலிக்குது மூட்டு வலிக்குதுங்கிற, சாப்பிடு. இப்ப நான் தான் சாப்பிட்டா கோவம் தணிஞ்சிருந்தான் சாப்பிடாம கிடைக்கேன். சரி பரவாயில்ல கொடுங்க, வாசனை நல்லா இருக்கு. இந்தா இந்தா நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா, நல்லா இருக்கும். சித்தி எவ்வளவு ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடு சாப்பிடு, மிச்சம் வைக்க கூடாது. நீயும் சாப்பிடு. கருப்பட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கோ? என்னதான் ஆங்காரம்னாலும் ருசி மட்டும் கரெக்டா கேக்குது இல்ல. கருப்பட்டி கம்மியா இருக்காமல. சரி, உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டியா? மணிவிழாலேருந்து காணாம போனவர்கிட்ட நான் என்னத்த பேசுறது? நான் எதுவும் பேசல. சும்மா எதுக்குடி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற? என்ன பிள்ளைக்கு சடங்கு சுத்தணுமா இல்லையா? அதெல்லாம் முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லையா? ஐயோ சித்தி, நீங்க என்ன, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் பேசுறீங்க? எதுக்கு இப்ப அதெல்லாம்? நீங்களும் ஏன் இந்த வீட்டு ஆளுங்க மாதிரி பேசுறீங்க? இங்கே தர்சினி, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க. நம்மளை என்னதான் சுண்ணாம்புல குளிப்பாட்டினாலும் நம்ம எல்லாரும் இந்த வீட்டு ஆளுங்க தான். அதெல்லாம் மாற்றவெல்லாம் முடியாது, மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே உணர்வெல்லாம் வேற வேறையா இருந்தாலும் நம்ம இருந்த இடம் ஒண்ணுதானே, அதெல்லாம் மாற்ற முடியாது இல்லப்பா. உன் சித்திய வேணா கேளு, ஆமாம்பா. அது மட்டும் இல்லடி, இங்கே ஐஸ் வேணாம்ன்றுச்சு, அதனால நம்ம வேணாம்னு விட்டுவிட்டோம். அந்தந்த பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும். ஆனா செய்யற விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கணும்ல. நம்ம அந்த முடிவை எடுக்கப்படாதியா? அதான் எனக்கு சூப்பரா செஞ்சீங்களே. பாவம் ஜனனி சித்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தீம்லாம் செட் பண்ணி கிராண்டா பண்ணாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு? எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி வேலை பார்த்துட்டார்ல. அதெல்லாம் விடுங்க சித்தி. முதல்ல தாராவோட விருப்பம் என்னன்னு கேட்போம். இது கரெக்ட். சரி தாரா, இங்க பாரு, நீ சொல்லு. உனக்கு என்ன இஷ்டம், வேணுமா வேணாமா? ஹானஸ்டா சொல்லு. இங்கே உங்க அம்மாவை பார்க்காத. உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? அக்காளுக்கு செஞ்சோம், அவளுக்கு செய்யல. உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. எனக்கு ஓகே தான் பெரியம்மா. நல்லது, தைரியமா சொல்லுடி. இங்கே புள்ள சொல்லிருச்சு, இதுக்கு மேல செய்யாம விடக்கூடாது. வேணாங்கிறவங்கள விட்டுறலாம். இதுக்கு மேல அதுக்கான வேலையை பார்க்குற வழியை பாரு. இந்த கோவத்தை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபங்க்ஷனை பண்ற வழியை பார்ப்போம். யாரு? உங்க அப்பாரு தான். 100 ஆயுசு தான் உங்க அப்பா இருக்கு. ஓ, பேசு. சொல்லுங்கப்பா. அம்மா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில உங்ககிட்ட சரியா எதுவும் பேச முடியல. பிள்ளைக்கு சடங்கு சுத்தணும்ல, அதான் நானும் அம்மாவும் துணி எடுத்துட்டு வந்து கடைக்கு வெளில நிக்கிறோம். இனிமே தான் அங்க வரணும். பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்லம்மா. பிள்ளைக்கு செய்யணும். எனக்கு சடங்கு சுத்தினீங்களா? என்னம்மா அப்படி கேக்குற? எனக்கு மறந்துடுச்சு, அதான் கேக்குறேன். அத்தை மாமா சொந்தக்காரங்களெல்லாம் அழைச்சி சந்தன மகால்ல செஞ்சமே, உனக்கு ஞாபகம் இல்ல? இப்ப அதெல்லாம் செஞ்சு நான் என்ன வாழ்வான வாழ்வு வாழ்ந்துட்டேன்? என்னவோ போங்க. நான் எதுவும் வேணாம் தான் நினைச்சேன். உங்க பேத்தி ஆசைப்படுது, பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், வாங்க பார்த்துக்கலாம். சரிம்மா, நேரில் வரேன், பேசிக்கலாம். என்னங்க சொன்ன நந்தினி? எல்லாம் பேசிட்டேன், வா போலாம். அக்கா, கோர்ட்டுக்கு போனவங்க நிலைமை என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கோர்ட்டுக்கு போனவர் அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டா எங்க அப்பா அம்மா வர நேரத்துக்கு தான் இப்படி ஆகி போச்சுன்னு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களே. இல்லை நான் மட்டும் மாலை போட்டு மரியாதையை செய்ய போறாங்க. சி, என்ன வாழ்க்கையோ. அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றது எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருக்கு. வரட்டும், பார்த்துக்கலாம். என்ன நடக்குமோ அது அப்போ நடந்துக்கிறட்டும்டி. நம்ம ஏன் அப்படி யோசிக்கணும்? நல்லாவே செய்வோம்.
இங்கே இரு, சிரிச்ச மாதிரி வச்சுக்க முகத்தை பாரு. போங்க. சாப்பிடு முதல்ல. நல்லா இருக்கா? இங்க முகரைய பார்த்தா அப்படி தெரியலையே. சரி சாப்பிடுங்க, வேலை கிடக்கு எனக்கு.